அல்ஹம்துலில்லாஹ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பின்பற்றிய சுன்னத்துகள் என்பது அவருடைய வாழ்க்கை முறைகள், பழக்க வழக்கங்கள், ஆலோசனைகள் அனைத்தும் முஸ்லிம்களுக்கு ஒரு வழிகாட்டியாக இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பின்பற்றிய முக்கியமான சுன்னத்துகள்: கண் திறந்தவுடன் அல்லாஹ்வின் புகழ்தல், மிஸ்வாக் பயன்படுத்துதல், வலது பக்கம் திரும்பி எழுந்து உட்காருதல், தினசரி பழக்கங்கள்: வலது கையால் உணவு உண்ணுதல், சாப்பிடும் முன் பிஸ்மில்லாஹ் சொல்லுதல், உணவு முடித்த பின் அல்ஹம்துலில்லாஹ் சொல்லுதல், முன்னால் உள்ளதை சாப்பிடுதல், தண்ணீர் குடிக்கும் போது 3 முறை இடைவெளி விட்டு குடித்தல், தண்ணீர் குடிக்கும் முன் பிஸ்மில்லாஹ் சொல்லுதல், தண்ணீர் குடித்த பின் அல்ஹம்துலில்லாஹ் சொல்லுதல், செருப்பு அணியும் போது வலது கால் முதல் அணியுதல், உடை அணியும் போது வலது பக்கம் முதல் தொடங்குதல், குளிக்கும் போது வலது பக்கம் முதல் தொடங்குதல், தும்மிய பின் அல்ஹம்துலில்லாஹ் சொல்லுதல், அதை கேட்டவர் யர்ஹகுமுல்லாஹ் என்று சொல்லுதல், தொழுகைக்கு செல்வது, பாங்கிற்கு பதில் சொல்லுதல், மஸ்ஜிதுக்கு நுழையும் போது வலது காலால் நுழைதல், அல்லாஹும்ம மஃப்தர்லி அப்வாப ரஹ்மதிக என்று ஓதுதல், மஸ்ஜிதிலிருந்து வெளியேறும் போது இடது காலால் வெளியே வருதல், அல்லாஹும்ம இன்னி அஸ்கலுக்க மின் ஃபல்லிக்க வரஹ்மதிக என்று துவா ஓதிக்கொள்ளுதல், தொழுகைக்கு முன் ஒலு செய்வது, ஒலு முடித்த பின் அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ் என்று சொல்லுதல், துவா மஸ்ஜிதில் அமர்வது, மஸ்ஜிதில் சத்தமாக பேசாமல் இருப்பது, மஸ்ஜிதில் வணிகம் செய்யாமல் இருப்பது, மஸ்ஜிதை சுத்தமாக வைத்தல், இஷா தொழுகைக்கு பின் வித்ரு தொழுகை தொழுதல், தூங்கும் முன் ஒலு செய்தல், வலது பக்கம் படுத்தல், சூரா இக்லாஸ் ஃபலக் நாஸ் சூராவை ஓதுதல், கைகளில் ஊதி முகத்தில் தடவுதல், தூங்கும் முன் அல்லாஹும்ம பிஸ்மிக அமூது வாஹியா என்று ஓதுதல், வீட்டு விளக்குகளை அணைத்தல், கதவை பூட்டுதல், உணவு நீர் பாத்திரத்தை மூடுதல், தூங்குவதற்கு முன் அல்லாஹ்வை நினைத்தல், சலாம் சொல்லுதல், சிரித்து பேசுதல், உறவினர்களுடன் நல்ல முறையில் பழகுதல், ஏழைகளுக்கு உதவுதல், பெற்றோருக்கு கீழ்ப்படிதல், அயலாருக்கு நல்லது செய்தல், விருந்தினரை அன்புடன் வரவேற்பது, குழந்தைகளை நேசித்தல், விலங்குகளுக்கு கருணை காட்டுதல், வியாபாரத்தில் மோசடி செய்யாமல் இருப்பது, பொய் பேசாமல் இருப்பது, கடன் செலுத்தும் போது நேரத்தில் செலுத்துதல், பிறருக்கு கஷ்டம் கொடுக்காமல் இருப்பது, கடன் கொடுக்கும் போது வலது கையால் கொடுத்தல், உழைப்பை மதித்தல், அளவிலும் எடையிலும் குறைவில்லாமல் இருப்பது, தர்மம் செய்வது, சதக்கா கொடுப்பது, சுன்னத்து தொழுகைகளை தவறாமல் செய்வது, ஜும்மா நாளில் குளித்து தொழுகைக்கு செல்வது, வாசனை திரவியம் பயன்படுத்துதல், சூரா கௌஃபை ஓதுதல், ஜும்மா நாளில் அதிக சலவாத்து ஓதுதல், தொழுகைக்கு பின் தஸ்பீஹ் ஓதுதல், அல்லாஹ்வின் பெயர்களை ஓதுதல், குர்ஆன் ஓதுதல், துவா செய்தல், மழை பெய்தால் துவா ஓதுதல், பயணத்திற்கு முன் துவா ஓதுதல், வாகனத்தில் ஏறும்போது துவா ஓதுவது, பயணத்தில் தொழுகை தொழுவது, பயணத்தில் அல்லாஹ்வை நினைப்பது, வீட்டிற்கு திரும்பும் போது துவா ஓதுதல், பயணத்தில் செல்லும் போது மற்றவர்களுக்கு உதவுதல், பயணத்தில் அன்பாக நடந்து கொள்ளுதல், சத்தமாக பேசாமல் இருப்பது, மற்றவர்களுக்கு சிரமம் கொடுக்காமல் இருப்பது, கோபம் வந்தால் அமைதியாக இருப்பது, உட்கார்ந்தோ படுத்தோ கோபத்தை அடக்குதல், அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் என்று சொல்லுதல், கொடுத்த வாக்கை காப்பாற்றுவது, வாக்குறுதியை நிறைவேற்றுதல், தாழ்மையாக பழகுதல், கெட்ட வார்த்தைகளிலிருந்து பேசாமல் இருப்பது, அனைவரிடம் சமமாக நடந்து கொள்ளுதல், வறியவர்களுடன் உட்காருதல், அன்புடன் பழகுதல், முகத்தில் புன்னகையுடன் பேசுதல், வெளியில் சென்றால் துவா ஓதுதல், வழியில் தடைகளை அகற்றுதல், நோயாளிகளை சந்தித்தல், மறைந்தவர்களுக்கு ஜனாசா தொழுகை தொழுதல், கபூர்ஸ்தான் பக்கம் சென்றால் துவா ஓதுதல், ஒவ்வொரு செயலிலும் அல்லாஹ்வை நினைத்தல். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பின்பற்றிய ஒவ்வொரு சுன்னத்திலும் நமக்கே பல நன்மைகள் உள்ளன. சுன்னத்து முறைகளை நம்முடைய உடல், மனம், ஆன்மானை சுத்தப்படுத்தி அல்லாஹ்வின் அருளை பெற செய்யும் இன்ஷா அல்லாஹ். அதனால் நாம் தினசரி வாழ்க்கையில் சுன்னத்துகளை சிறிது சிறிதாக பின்பற்ற தொடங்கினால் நம் வாழ்க்கை முழுவதும் நற்குணங்கள் நிரம்பும். சுன்னத்தை பின்பற்றுவோர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறுமை நாளில் அவரோடு இருப்பார் இன்ஷா அல்லாஹ்.